அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் உறுதியாக ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த செய்தியை நம்மள்ட்ட சொன்னது யார் அப்படின்னா, காரைக்குடி நாம் தமிழர் கட்சியோட அந்த பூத் ஏஜென்ட்டோட ஒருங்கிணைப்பாளர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து நம்மளுக்கு நேற்றைக்கு வந்து இந்த தகவல் கொடுத்தாரு. தம்பி, நீங்கள் தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் காரைக்குடியில் ஜெயிப்பார்னு சொல்கிறீங்க. உண்மை தான், அண்ணன் சீமான் வந்து ஜெயிப்பார். நான் வந்து அந்த காரைக்குடியோட அந்த பூத்தை வந்து ஒருங்கிணைப்பாளர். நான் வந்து அங்கே போய் கள நிலவரத்தை பார்க்கக்குள்ள அங்கே களத்தில் வந்து ஒரு பூத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஆதரவு எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்க்கக்குள்ள நம்ம தான் ஜெயிக்கிறோம், சீமான் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில தகவல் சொன்னார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த செய்தி, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமானுக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் ஒரு பக்கம் ரிஸ்க் எடுக்க, இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் வந்து இந்த டென்டல் டாக்டருங்கிற மென்டல் டாக்டரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் சாட்டை இருக்கார். ஒன்றும் இல்லை, அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசினா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா டாக்டர் பிரபு யார், டாக்டர் பிரபுடைய அப்பா மேலே வந்து கொலை வழக்கு இருக்குது. அந்த ரூசா உடையார் கொலை வழக்கில் இந்த இருமரி கருணாநிதி அவர் வந்து எப்படி வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டபுள் டாக்குமெண்ட் போட்டு அங்கே இருக்கக்கூடிய காரைக்குடியில் ஒரு மன்னரோட சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறது, டபுள் டாக்குமெண்ட் போடுறது அப்படின்னு பல விஷயங்கள், அந்த உஞ்சனை அம்பலத்தோட ஆடையை வெளியேறது எல்லாமே தன் சக்திக்கு மீறி தனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, சீமான் ஜெயிக்கணும் அப்படின்னா காரைக்குடி பிரபுவிலேருந்து ஆரம்பித்து எல்லாரோடைய முகத்தில் நம்ம வந்து கிழிக்கணும். அப்போது இறங்கி அடிச்சு காரைக்குடி பிரபுவோட அந்த ஒரு இமேஜன்ஸில் இவன் நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜை டேமேஜ் ஆக்கி ஒட்டுமொத்தம் முடிச்சு விட்டவர் தான் நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன். அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் சீமானவரும் டாக்டர் பிரபு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பின்னணியில் சாட்டையுடைய அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசியாகணும். நம்ம பேசணும். நம்ம வந்து நாம் தமிழ் கட்சிக்காரனே கிடையாதுரா, ஏன்னா ஒருத்தன் கட்சிக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா, நம்ம பேசியாகணும் இல்லையா. இது 2 விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்றைக்கு வந்து காரைக்குடியை சேர்ந்த ஒருத்தர் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஃபோன் போட்டார். ஃபோனை போட்டு ஒரு விஷயத்தை வந்து சொன்னாருங்க. காரைக்குடியில் கோனார் சமூகம் இருக்குது, நீங்கள் வந்து கோனார் சமூகம் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். காரைக்குடியில் தேவேந்திர வேலா இருக்காங்க, தேவர் இருக்கிறாங்க, முக்குளத்து அந்த இவங்க நகரத்தார் இருக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் வந்து இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆனால் அந்த கோனார் இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லை தம்பி அப்படிங்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், கோனார் நாங்கள் வந்து 5% பேர் இருக்கோம். நாங்கள் முழுக்க அவர் சொல்கிறார் அவங்க ஊரில் 1400 ஓட்டாங்க. அப்படியே கொண்டு போய் நாங்கள் சீமானுக்கு தான் போட்டோம். இந்த செய்தியை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினார். அவருமே களத்தில் வந்து இருக்கிறாரு. கோனாருக்காக வந்து சீமானை தொடர்ந்து பேசுகிறாரு. நாங்கள் வந்து காரைக்குடியோட மண்ணின் மைந்தன் சீமான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். இது ஒரு செய்தி. அடுத்து, இப்போ காரைக்குடியை பொறுத்தவரை வந்து எத்தனை வாக்காளர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 3,03,371 பேர். இதை ஒப்பிடும்போது நீங்கள் குளத்தூரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2,07,251 பேர் தான். அதெல்லாம் ஒரு சின்ன தொகுதி. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில் வாக்காளர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2,74,000 பேர் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி காரைக்குடியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தொகுதியில் வந்து ஜெயிக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது, விஜய் மாதிரி ஆட்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன தொகுதியாக போட்டது 2,22,000 பேர். அதே மாதிரி திருச்சி கிழக்கில் வந்து 2,17,000 பேர். அப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடுறதுலே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி எது அப்படின்னா இந்த காரைக்குடி தொகுதி. அதனால தான் 74%. மீதியெல்லாம் 2 லட்சம் பேர்த்துக்குள்ள 2 லட்சம் 2,10,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சீமானைக்கு தான் அதிக வாக்காளர் வந்து இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளாளர் வந்து 12%, செட்டியார் வந்து 12%, முதலியார், அப்புறம் பிள்ளை, வெள்ளாளர் அப்படிங்கிறவங்க ஒரு 7%. அதே மாதிரி தேவர் கம்யூனிட்டி வந்து 12% பேர் இருக்கிறாங்க. அப்புறம் முஸ்லீம் வந்து ஒரு 8% பேர் இருக்காங்க, கிறிஸ்டின் 5%, வன்னியர் 5%, முத்திரையர் வந்து 2% பேர் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சரை பொறுத்தவரையும் அந்த காரைக்குடியில் இந்த குடிகள் இருக்குது. இதில் அந்த நம்ம பூத் ஏஜென்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, மொத்தம் காரைக்குடியில் வந்து 257 வாக்குச்சாவடிகள் பூத்து வந்து இருக்கிறாங்க. அந்த 257 பூத்துக்கும் வந்து நாம் தமிழ் சார்பாக வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அந்த பூத்தில் நம்ம ஆளுங்க வந்து இருந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன, அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எந்த காரைக்குடியில் இருக்க எந்த வாக்குச்சாவடினாலும் ஓட்டு போடுற மக்கள் வந்து எதுக்கு ஆர்வமாக ஓட்டு போட இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளே ஓட்டு போட போவோம், அங்கே வந்து வரிசைன்னு கேட்பாங்க. வரிசைன்னு கேட்டு அவங்க வந்து என்ன நம்ம அந்த பூத் ஏஜென்ட் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த ஓட்டு போகிற இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கும்போதே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டு போகிற வரவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் வச்சு கணிச்சிடலாம். அப்படி கணித்து சொல்கிறாரு நம்ம வாக்குச்சாவடி, நாம் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறாரு. எல்லா வாக்குச்சாவடியும் நம்ம ஆளுங்க வந்து போனாங்களாம். அதில் மேக்ஸிமம் ஒரு வாக்குச்சாவடி அப்படின்னா
இப்போ 257 ஏன் போடுறாங்க? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்போ 1000 பேர்த்துக்கு 1000, 1200 பேர் தான் ஒரு ஊரில் இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு வாக்குச்சாவடி. அப்போ 257 வாக்குச்சாவடியிலையும் 257 முகவர்கள் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். பூத் ஏஜென்ட் வந்து போட்டிருக்கோம். அந்த பூத் ஏஜென்ட் 257 இடத்துலையும் பார்த்ததில் யாருக்கு அதிக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் ஓட்டு போட்ட ஆட்கள் பெருவாரியான பேர் இந்த மாங்குடி நம்மளுக்கு வந்து ஒன்றுமே செய்யலை. அப்புறம் இதுக்கு நம்ம மாங்குடிக்கு போனோம், நம்ம சீமானுக்கு போனோம். சீமான் வந்து மண்ணின் மைந்தன் ஒரு கட்சியோட தலைவர், அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருக்காங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நம்ம எதுக்கு தேர்போகி பாண்டியனுக்கு வந்து போனோம், நம்ம எதுக்கு வந்து டாக்டர் பிரபு போனோம், அவங்கெல்லாம் வந்து காணல் நீர் மறைஞ்சு போயிடுவாங்க. சீமான் வந்து உறுதியான 5 வருஷம் அரசியலில் இருக்கார், மண்ணின் மைந்தன் சொல்லி ஓட்டு போட்டாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து நடந்துருச்சு. எல்லா மக்களும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? சீமானவர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பூத் ஏஜென்ட்டே வந்து நம்மள சொன்னார். இது உறுதியான தகவல். நீங்கள் இந்த தகவலை வந்து சொல்லலாம். காரைக்குடி சீமானு வெல்வான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நம்ம வந்து காலரை தூக்கி விட்டு அன்றே சொன்னான் விமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இப்போது அண்ணன் சீமானவர்களும் அந்த டென்டல் டாக்டரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என் வயிறெல்லாம் கப்பன்னு எரியுது. ஏன் எரியுதுன்னு எனக்கு தெரில. ஒரு அரசியல் மாண்பு அதெல்லாம் கத்திரிக்காலாம் தூக்கி உள்ளே போடுங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு ஒரு தாவேக்காரனை பார்த்தாலே பிடிக்காது. அதுலேயும் இந்த டென்டல் டாக்டரை பார்த்தா நம்மளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரியான ஒருத்தரை சீமானை கட்டி பிடிக்கும்போது நம்மளுக்கு வயிறு கப்பன்னு எரியும். அது ஏன் எரியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் சீமானவர்களை எப்படியாவது தோக்கணும்னு சொல்லி தான் அந்த காரைக்குடி பிரபு விஜய் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. சீமான் தோக்கணும்னு சொல்லி தான் இந்த விஜய் என்ன பண்ணுறாரு, மற்ற எந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு போய் பிரச்சாரம் பண்ணல, அங்கே போகவே இல்லை. எடப்பாடிட்டு போகல, அதே மாதிரி குளத்தூருக்கு போகல, வேறு எங்கேயும் போகல, நேராக காரைக்குடி போகிற. அப்போ சீமான் தோக்கணும்னு சொல்லி வேலை பார்க்குற ஆள் தான் இந்த விஜயும் இந்த டாக்டர் பிரபுவும். அப்புறம் அவரோட போய் சீமான் கட்டி பிடிச்சிருந்தா அவர் காலரை இப்படி வந்து சரி பண்ணி விட்டு உங்கள் அப்பா நல்லா இருக்காரா நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னால் நம்மளுக்கு வெறுப்பாகாதா? அரசியல் மாண்புக்கு குப்பையில் போடுங்க, உங்கள் அரசியல் மாண்பே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அண்ணன் என்ன பண்ணுறது, அண்ணனோட பண்பே அப்படி தான். எதிரியாக இருந்தாலும் ஒரு பாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு மனுஷன் வைங்களேன். அண்ணனோட குணத்தை மாற்ற முடியாது. அண்ணனோட குணத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சீமானை வச்சு வளர்ந்துக்கலாம்னு சொல்லி நல்லா வருவாங்க. சீமானை பயன்படுத்தி மேடையெல்லாம் போட்டுவிட்டு நம்மளும் காசெல்லாம் போட்டு வளர்த்துடுவோம். அப்புறம் சீமானை முதல்ல நங்குன்னு குத்திட்டு போவாங்க. அதுதான் அவரோட வேலையாக இருக்குது. இந்த வேலித்தானத்தை அண்ணன் ஃபஸ்ட்டு விடணும். அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து ஆனால் சாட்டை துரைமுருகன் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து சீமானுக்காக எடுத்தார், இந்த டாக்டர் பிரபு வந்து தோக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தான். நீங்கள் பாருங்கள், அதாவது உஞ்சரை அம்பலத்துடைய ஆடியோ வந்து சாட்டை அண்ணன் தான் முதல் வெளியிடுறார். அது அந்த உஞ்சரை அம்பலம் பின்னாடி பேக்ரவுண்டில் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே வந்து ஏதோ ஒரு கோயில், கண்டன்தேவி கோயில் தேரோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் இந்த உஞ்சரை அம்பலம் வந்து என்ன வேலை பார்த்துருக்காரு, தேவேந்திர வேளாளர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் என்னை மாதிரி ஆட்கள்லாம் பேச முடியாது. ரிஸ்க் எடுத்து பேசுகிறாரு. உஞ்சனை அம்பலம் யாருன்னு. உஞ்சனை அம்பலம் சாதாரண ஆள் இல்லை, தெரிஞ்சுக்குங்க. அதை பற்றி பேசுகிறாரு, ஆடியோவில் வெளியிடுறாரு. அதே மாதிரி இந்த இருமணி கருணாநிதி யார், விஜய் தான் அந்த பிரபுடைய அப்பா, அவர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குங்கிறாரு. அங்கே வந்து ரூசோ உடையான்னு சொல்லி மாதாமடிக்கல் வச்சுருக்க ஒருத்தர் 1990களில் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த பின்னணியிலலாம் அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி பேசுகிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் சீமானுக்காக சாட்டை வந்து சின்ன ரிஸ்க்கெலாம் எடுக்கலை. இந்த செய்தியை பற்றி வேறு எவனும் தைரியமாலாம் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட முடியாது. நானே என்னைய உட்பட நம்மளாம் என்னங்க பயந்துருவோம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பேசுகிறாரு, சாதாரண விஷயம் இல்லை. அதை வெளியே வந்தோன்னு தான் தெரியுது இந்த இவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய அரசியலில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த சேதுபதி மன்னர்களை சொத்தை ஆட்டை போடுறதுக்கு இந்த இருமதி கண்ணான்னு எப்படி வந்து டபுள் டாக்குமெண்ட் வேலை பார்க்குறான்னு சொல்லி பேசுகிறாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நாகேந்திர சேதுபதியோட மோத்திரை வந்து கிழிக்கிறாரு. நான் கூட நாகேந்திர சேதுபதி தான் வாரிசுன்னு நினச்சேன். அதெல்லாம் பேசுகிறாருன்னா சாட்டை வந்து சாதாரணமாக பேசுகிறாரு. நல்லா ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதி அரசியல் வந்து பண்ணுறது, பண அரசியல் வந்து பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை வேட்பாளராக வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய குழந்தை ராணிக்கிட்ட நான் வந்து உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி 10 கோடி ரூபா டாக்டர் பிரபு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டாக்டர் பிரபு வந்து எப்படி ஏமாத்து பெறுவார், எப்படி ஒரு பித்தலாட்டம், எப்படி வந்து அவரோட மருத்துவமனை 5 கோடி இருக்கும் ஆனால் 3 கோடி தான் வந்து கணக்காமிக்கிறாருங்கிறத ஆரம்பித்து அவர் 25 கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஒரு சேனலுக்கும் பல லட்ச ரூபா காசு கொடுத்தா தன்னை வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாரு. இவர் வந்து அரசியல் சேவையாக செய்யாமல் விளம்பரமாக அது வந்து ஒரு ரீல்ஸாக போட்டு இவங்களுக்கு சேவை அப்படின்னா என்னென்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்து நவாப்பழம் வாங்கி கொடுத்து ஏன்டா தம்பி ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிறதான் இவங்களுடைய சேவை நினச்சிக்கிட்டு இந்த ரீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பலை மோத்தலை கிழிக்கிற பல விஷயங்களை இந்த மாதிரிலாம் பேசணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சாட்டை வந்து அவ்வளோ தூரம் பேசுகிற யாருக்காக பேசுகிறாருன்னா சீமான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் பேசுகிறாரு. அதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆனால் சாட்டை நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ்ஆப் வந்து பண்ணி ஆகணும்.
யாருமே பேச மாட்டாங்க. நான் என்ன அவர் பேசுனதுக்கப்புறம் நான் பேசுவேன்னு வைங்களேன். ஆனால் அதை ஃபஸ்ட்டு பேசணும். பிரச்சனை வந்தால் யார் டீல் பண்ணணும்? சாட்டை தான் டீல் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப ஒரு இதான ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதெல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்காக ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணுறாரு. அப்படி அவர் பண்ணும்போது பக்கத்தில் பார்க்கணும். அந்த காரைக்குடி பிரபு வந்து அண்ணன் சீமானை கட்டி பிடிச்சிட்டு சாட்டைக்கு வந்து கை கொடுக்குறா கை கொடுக்குறாப்புல. ஐயோ ஐயோ! இருந்தாலும் இதாக நம்ம கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்க. ஒரு கட்சிக்கு யார் உண்மையாக இருப்பான்னா சாட்டை தான் உண்மையாக இருப்பாப்புல. இவங்க சொல்கிறாங்கல்ல சில பேர், சாட்டை 25 சோவா திமுக வாங்கிட்டார், அங்கே வாங்கிட்டார், இங்கே வாங்கிட்டார், சீமானை வந்து அப்படி துரோகம் பண்ணுறான். எதுக்குங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பேசணும்? இவங்க கிடக்குறாங்க இந்த பாரிசாலனு, அப்புறம் அந்த பிரியகுமார், அவங்கெல்லாம் விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு சீமானை வீழ்த்தணும். அப்போ என்ன பண்ணணும்? சாட்டை துரைமுன்னு சீமானுக்கு சண்டையை போட்டு விடு. சாட்டை காசு வாங்கிட்டான்னு சொல்லு. சாட்டை அந்த ஒரு பெண்ணோட அப்படி இப்படின்னு எல்லாம் அவங்க பேசுவானுங்க. அவனுங்க பேசிட்டு போகிறானுங்க விளங்காதவனுங்க. இந்த விஜயை எதிர்க்கார்ல சாட்டை, அப்போ தெரியுது சாட்டை உண்மையான. விஜய் வந்து ஆதரிச்சிருந்தாருன்னா சாட்டை வந்து கெட்டவர். சீமான் ஆதரிச்சிட்டாலும் விஜயை ஆதரித்தா சாட்டை கெட்டவர் தான். ஆனால் விஜய் எதிர்த்தார்ல, அப்போயே சாட்டை நல்லவராக மாறுறாரு, உண்மையானவர் மாதிரி, நேர்மையான மாற. இந்த தமிழ் தேசம் பேசிட்டு இந்த பாரிசாலன் மாதிரி விஜயை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. அது மாதிரி பிரியகுமார் மாதிரி உட்காரக்கூடாது. விஜய் எதிர்க்கணும். அவன் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி இருப்பான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.